எதிரி யாருன்னு தெரியாம நம்ம இருந்துட்டோம் தேர்தல்ல. அதனால நம்ம விட்டுட்டோம். இந்த வாட்டி எதிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இது ஒரு நல்ல விட போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல கேள்வி. உங்களுக்கே தெரியும், பல நிறுவனங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து வந்து எலெக்ஷன் வேலை பார்த்துச்சு. பெண் நிறுவனங்களை விட்டுட்டும் பல நிறுவனங்கள் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தும் ஒரு எதிரியை கணிக்க முடியலன்னா அதைத்தான் எங்க தலைவர் சொல்லியிருந்தாரு, பவளவிழா பாப்பான்னு. அதான் எங்க தலைவர் சொல்லியிருந்தாரு. 75 வருஷம் கட்சி நடத்துறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எதிரி யாருன்னு களத்துல தெரிய முடியாத அளவுக்கா நீங்க கட்சி நடத்துறீங்க. சோ அதனால எதிரி யாருன்னு தெரியாத போது உங்களை ஜெயிச்சோம். இப்போ மக்கள் எங்கள் பக்கத்துல இருக்காங்க. நீங்க என்ன வச்சாலும், எத்தனை எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன எது விஷயம் லொட்டு லொசுக்கு எது வச்சாலும் அது கண்டிப்பா தாவேகா தகுடுபடியாக்கும். தமிழகம் நிரந்தர முதலமைச்சரா ஜோசப் விஜய் இருப்பார். கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இல்லையா மக்களை வந்து பாக்கிறதுக்கு கரூர்ல? இதுல ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? இல்ல, இது வந்து ஒரு ப்ராப்பர் நிகழ்ச்சியா நடத்தணும் அப்படின்னா எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். ரைட் ஃப்ரம் கலெக்டர் அன்டில் டு பார்ட்டி லீடர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. அந்த கூட்டு பொறுப்பை இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நெவர் த லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் தான். ஜெயிச்சோனே வந்துடணும் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. கரூரை இன்சிடென்ட் வச்சுதான் தாவேக்காக்கு ஒரு அரசியல் நகர்வு நடந்தது. அதே மாதிரி கரூருக்கு வந்து நன்றி கடனும் செலுத்திட்டு அந்த மக்களோட கடைசி வரையும் கூட இருப்பேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ப்ராப்பரா ஒழுங்கா என்னோட நிர்வாகம் நடத்தும் அப்படிங்கிறத உணர்த்திட்டு போயிருக்காரு. இதுல எந்த லேட்டும் கிடையாது. 2 மாசம் தான் ஆயிருக்கு. மூச்சு விடுறது கூட அவர் நிர்வாகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு. இது கூடிய சேவத்துல பட்ஜெட் வரப்போகுது, எல்லாத்தையும் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தனக்கான அதாவது திருச்சி இருந்துச்சு, 2வதா கரூர் மக்களை தான் சந்திச்சிருக்காரு. கரூர் மக்களோட எப்பயுமே கூட இருப்பாரு. 41 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அரசு வேலை. கண்டிப்பா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மாற்று கட்சிகள் எல்லாரும். கண்டிப்பா இல்ல, இந்த மாற்று கட்சிகள்லாம் தவறுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அவங்கள்ட்ட எல்லாம் ஒரே ஒரு கிலோ கேட்கிறேன். நீங்க எல்லாம் மக்களுக்காக போராடுறவங்களா இருந்தா எத்தனை ரூபாய்க்கு காசு வாங்கி எத்தனை வேலைகள் வாங்கி கொடுத்திருப்பீங்க? மனசை தொட்டு சொல்லுங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்க சிபிஐ வழக்கு என்ன? பணம் வாங்கி வேலை வாங்கி கொடுத்ததுதான் வழக்கு. இது மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி 100 செந்தில் பாலாஜி உருவாக்கி வச்சிருக்கீங்க. என்ன கட்சி நடத்துறீங்க? மக்களுக்கு சேவை செய்யணும்னு கட்சி நடத்துறீங்களா? பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்கறதுன்னு கட்சி நடத்துறீங்க. கான்ட்ராக்டர் முதற்கொண்டு அதாவது படித்த இளைஞர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல், எல்லா வகையிலையும் ஊழல். அந்த ஊழலை தான் வெளியே சொல்றாரு. அந்த ஊழல் தான் ஒன்னு எடுத்து சொல்றாரு. ஒன்னு எடுத்து விடுறாரு. உங்களோட ஒன்னு வெளியே வருது. மூஞ்சியெல்லாம் கிளியுது. உண்மையான முகாம்னு வெளியே வருது. அதனால அவர் உண்மைகள் மட்டும்தான் பேசுறாரு. இன்னமும் பேசுவாரு. நிறைய ஒரு வெள்ளை அறிக்கைகள் வராத பல வெள்ளை அறிக்கைகள் வெளியே வரும். செம்மையா இருக்கு. எல்லாமே படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. போதைப்பட்ட யாருமே லஞ்சம் வாங்குறது இல்ல. எங்க போனாலும் லஞ்சம் ஒண்ணு கிடையாது. யாருமே காசு வாங்கிட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணல. சூப்பரா இருக்கு. இனிமேல் நம்ம ஆட்சிதான் நல்லா இருக்கும். அவங்க ஆனா அவர் வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா ஆட்சியை பிடிக்க முடியல, அதனால அவர் வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. சோ இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டே போங்க. சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆட்சி நம்ம ஆட்சி. நான் அவங்க எல்லாம் வைக்கலையானா, அவங்க இதெல்லாம் அவங்க கட்சியில யாரும் ரீல்ஸ் போடலையானா? கேட்கறோம் சொல்றோம். ஏன்னா ஆட்சி வரலாம்னா அந்த கோத்துல பேசுறாங்க. பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். அப்புறம் ஷோ பார்க்கும்போது ஏன் பேசும்போது சிஎம் பேசும்போது எந்திரிச்சு ஓடினாங்க? பாத்துருக்கலாம்ல ஷோவை. ஏன் 5 நிமிஷம் பேசல எந்திரிச்சு எல்லாம் ஓடிட்டாங்க? அவங்க கட்சினாங்கல்ல. அப்ப ஏன் இத்தனை வருஷம் ஆட்சி அமைச்சாங்கல்ல? அப்போலாம் ஓடாம ஏன் சிஎம் பேசலனாங்க? பேசி 5 நிமிஷம் ஏன் எந்திரிச்சு ஓடினாங்க? உட்காந்து கேட்டிருக்கலாம்ல. இப்பதான் அசைச்சா அப்புறம் ஏன் செந்தில் பாலாஜி ஓடி போய் ஒண்டி இருக்காரு? இங்க வந்து உட்காந்து இருக்கலாம்ல. அவர் மேல தப்பு இல்லைனா எங்க போயிட்டாரு? அவர் மேல கேஸ் கொடுத்தாங்க. எதுக்கு முன்ஜாமீன் வாங்கினாரு? அவர் மேல தப்பே இல்லைனா? அவர் மேல தப்பு இருக்கனால தான் போய் ஓடி வண்டிட்டாரு. இப்ப கேஸ் கொடுத்திருக்காங்க. வந்து ஆஜராக சொன்னாங்க. ஆஜரா இருக்கலாம்ல. எங்க போயிட்டாரு? 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கட்சிக்குலாம் நாங்க பயப்படணும் அவசியம் இல்ல. பயப்பட மாட்டோம் அப்படின்னு. பயப்படவர எங்க போயிட்டாங்கன்னா எல்லாம் இருந்திருக்கலாம்ல. எதுக்கு இப்படி கரூர் சம்பவம் வந்து என்னத்துக்கு இப்படி பண்ணனாங்க? பயப்படலாம். ஒருத்தங்க புதுசா வராங்கன்னா வரவே இருக்கணும். அவங்களையும் பிஞ்சு குழந்தைங்க கொண்டாங்க. இதுக்கு பேர் என்ன? பயந்துட்டு தானே பண்ணாங்க. அவர் வரக்கூடாதுன்னு. சோ வரனா யார் கட்சிக்குள்ள வராங்களோ அவங்க வரவே இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. பயந்துட்டு தானே இப்படி பண்ணாங்க, ஒரு சம்பவம் பண்ணாங்க. அது உலகத்துக்கே தெரியும், சொல்லணும் அவசியம் இல்லைன்னா. நான் கரூர் வழக்கறிஞர் பிரிவு. என் பேர் ஜான்சி ராணி. உண்மை என்னவோ அதை வந்து மக்களுக்கு தெரியும். அதை வந்து இன்னைக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்ததோ, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் என்ன அந்த பெயிலுக்கு வந்து மதியான பெயிலுக்கு என்ன விஷயம் நடந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கான எவிடன்ஸை நாங்கள் வச்சு தான் பேசணும். அது வந்து மக்களுக்கு வந்து விஜயண்ணா மேலே தப்பு இல்லைங்கிறது தெரியுமே தவிர அதுக்கான ஆதாரமாக இன்னைக்கு அண்ணன் தெளிவுபடுத்திட்டாங்க. நிறைய பேர் வந்து கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க.
அவர் வாயை திறக்கல, பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு அது ஒரு பதில் கிடைச்சது. இனிமேல் யாரும் வந்து அண்ணனை அப்படி பேச மாட்டாங்க. பேசுற கூட்டம் பேசிட்டு தான் இருக்கும். அண்ணனை வந்து தவறா பரப்பிட்டு தான் இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு புரியும். அது வந்து இன்னைக்கு ரொம்பவே தெளிவா புரிய வச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி. நீங்க ஒரு வழக்கறிஞரா அவர் சொன்ன கருத்துக்கு சரின்றீங்களா? அவர் எடுத்து வச்ச கருத்து கட்டாயமா சரிதானே. ஏன்னா அதோட வலிகள் வேதனைகள் ஒரு மக்களா எங்களுக்கு புரியும். அதுக்கு மேல ஒரு வழக்குல எந்த அளவுக்கு அதை செயல்பட்டோம், எந்த அளவுக்கு அதுல சிரமப்பட்டிருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும். அது வந்து உண்மைதான். இந்த முதல்ல கடைசியா ஒரு துயர சம்பவத்தோட போனாரு. முதலமைச்சராகி வந்திருக்காரு. எப்படி இருக்கு? அன்பிலீவபிள். சொல்லும் போதே உடம்புல சிலிர்க்குது. அதாவது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்துல அன்னைக்கு நாங்க வந்து அழுது அந்த ஜிஹெச்ல நின்னோமோ, இன்னைக்கு அதை ரெக்டிஃபை பண்ணி வந்திருக்காங்க. ஆனா அந்த போன உயிர் திரும்பி வராது. அந்த வேதனைகள் வந்து அண்ணன் மனசுல என்னைக்கும் இருக்கும். பட் அதே மக்கள் இவங்களை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து இங்க நிப்பாட்டிக்கணும். அது வந்து அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்ல. எங்களுக்கு அது ஒரு அன்பிலீவபிள். 49 பேர் இறந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்திருக்காரு. ஆனா அது மாற்று கட்சி எல்லாம் வேண்டாம், அது ஏன் கொடுக்குறீங்க? மாற்று கட்சிங்கிறது அது ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்றது தானே, அது தப்பு இல்லையே. விமர்சனம் பண்றதுக்கு தானே எதிர்கட்சிங்கிறது. எதுக்காக வேலை கொடுக்கணும்? அதான் காசு எல்லாம் கொடுத்தீங்க, அரசாங்க வேலையா கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா கொடுக்கறது சரி. எதிர்கட்சிங்கிறது விமர்சனம் பண்றதுக்கு தான். அதை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்க வேண்டியதான். இதுல எந்த ஒரு தவறுகளும் இல்ல. அவங்க விமர்சனம் பண்றது பண்ணிட்டு இருக்கட்டும். அவங்க ரீல்ஸ் ஆட்சி நடத்தலன்னு சொல்றீங்களா? அதுக்கு அவங்க ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. இது ரீல்ஸ் ஆட்சி இல்லங்கிறத ரியல் ஆட்சிங்கிறத நாங்களும் ப்ரூஃப் பண்றோம். ப்ரூவ் பண்ணிட்டாங்க மக்கள். இது ரியல் ஆட்சிங்கிறத மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ரீல்ஸ் ஆட்சி இல்லங்கிறத அவங்கள சொல்லுங்க. நீங்க இல்ல உங்க தாத்தா வந்தாலும் திராவிடக்காரனை அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அசைச்சு பார்த்துட்டோம்ல 2026ல. அடுத்து உள்ளாட்சி தேர்தல்ல தெரியும். கண்டிப்பா. இந்த கரூர் கோட்டையை பிடிச்சிருவாங்களா? என்னைக்குமே வந்து தமிழ்நாடே வந்துட்டு தளபதியோட கோட்டை. அவரை ஸ்பீச் பார்க்கவே நாங்க வந்திருக்கோம். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் டிவிக்கே இவர் நிக்கிறனால தான் இந்த இடத்துக்கே நான் வந்து நிக்கிறேன். எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னோட லைஃப்ல 35 இயர்ஸ்ல எனக்கு எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல எனக்கு ஜாயின் பண்ணது அது மாதிரி பார்த்ததும் இல்லை, போகவும் மாட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுவுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது. பட் இவருக்காக வெயிலையும் பார்க்காம எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா கிடைச்சது. நாங்க வந்து பார்த்தோம், அவரோட ஸ்பீச் பார்க்க தான் வந்தோம். ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப உருக்கமா ஆரம்பிச்சு, அதாவது செப்டம்பர் 27க்கே எங்களை கொண்டுட்டு போனார். அதாவது மாவட்ட நிர்வாகிகளா நாங்க இருந்து பல்வேறு உதவிகளோட பல்வேறு ஏற்பாட்டோட அந்த ஆரம்பிச்ச அந்த நிகழ்ச்சியை ஒரு மன வலியோடையும் ஒரு நீங்கார துயரத்தோடையும் அனுப்பி வச்ச ஒரு நாள் செப்டம்பர் 27, 2025. அந்த நாள்ல கூட்டி வச்சு எங்களை ஆரம்பிச்சாரு. அவருக்கும் அந்த வலி இருக்கும் இல்லையா? நீங்கள மாதிரிதான் அவரும் முதல் தொண்டன். அந்த முதல் தொண்டனுக்கு வலி இல்லாமையா இருந்திருக்கும். ஸோ அந்த முதல் தொண்டன் பாதிக்கப்பட்ட மக்களை தன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா வர்றதுக்கு கரூர்ல இங்க விடல. நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நாங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். இங்கேயா சேர்த்தலாமா, அங்க வச்சு பார்த்தலாமா, இங்க வச்சு பார்த்தலாமா, எங்க பார்த்தாலும் மண்டபம் போகும்போது அந்த மண்டபத்தின் ஓனர்களை மிரட்டுறாங்க, யாரு நிலம் கொடுத்தா நிலத்தை மிரட்டுறாங்க. பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். இதனால மட்டும்தான் இங்க கரூருக்கு வரல, வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது மட்டும்தான் வரல. ஆனா இப்ப கூட உங்களுக்கு மக்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு தமிழக முதலமைச்சரா இருக்க எங்க தளபதிய கரூருக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கட்சி ஒரு எதிர்கட்சி வந்து ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா இது ஒரு தரமட்ட அரசியல். அதைத்தான் தலைவர் சொல்லியிருப்பாரு, நல்ல அரசியல் பண்ணுங்க, நாங்களே உங்களை பாராட்டுறோம். தரமட்ட அரசியல் பண்றது வந்து கேவலமா இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க எங்கால் 108 சீட்டு ஜெயிச்சும் போது எப்படி இந்த பரம எதிரிகள் அதிமுக திமுக ஒன்னா கைகூடி ஒரு ஆட்சி அமைக்கலாம்னு நினைச்சீங்களோ, அதுக்கான பதில் வருகிற இடைத்தேர்தல் மற்றும் ஊராட்சி மன்றம், அதாவது உள்ளாட்சி தேர்தல்களையும் வெளிவரும், கண்டிப்பா வெளிவரும். நீங்க சம்பட்டி அடி மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக திமுக ஒண்ணு, இதை வந்து மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு. லஞ்சம் யாரா வாங்கினா என்கிட்ட சொல்லுங்க, எங்க கழக நிர்வாகிட்ட சொல்லுங்க, நம்ம இதுல போட்டிருக்க அமைச்சர்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லஞ்சத்தையும் இது பண்ணியிருக்காரு. ஒரு கழக தலைவரா பேசியிருக்காரு, ஒரு அண்ணனா பேசியிருக்காரு, மாண்புமிகு முதலமைச்சராகவும் பேசியிருக்காரு. ஒரு நினைவு சின்னம் சொல்லியிருக்காரு. அந்த நினைவு சின்னம் வந்து எங்களுக்கான நினைவு சின்னம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சிக்கு வர மக்களை வந்து சேஃபா பார்த்துக்கிட்டு சேஃபா போகணுங்கிற ஒரு பாடம் தான் இந்தியா உலகம் முழுவதும் உள்ள ஒரு பாடம் தான் கரூர் சம்பவம். அந்த கரூர் சம்பவத்தை வந்து இன்னும் ஒரு நாள்ல எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு நிர்வாகிகளுக்கும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த நினைவு சின்னம். அது இல்ல, ரீல்ஸ் எடுப்பதுல எந்த தப்பும் இல்ல. ரீல்ஸ் தப்புனா நீங்க இன்ஸ்டாகிராம் நிறுவனத்துல தான் கேட்கலாம்.
நல்லது செஞ்சுதான் அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, சொந்த காசுல செய்யறாங்க. அப்ப அவங்க ரீல்ஸ் போடுறதுல தப்பே கிடையாது. ஒன்னும் செய்யாத மக்கள் பணத்துல திருடி திங்கிற நீங்க போட்டோ வீடியோ எடுக்கும்போது சொந்த காசுல செலவு பண்ணி பயிலகம் நடத்துற, சொந்த காசுல இந்த முட்டை திட்டம் பால் ரொட்டி கொடுக்குற, சொந்த காசுல எல்லா நலத்திட்டங்களும் பண்ற, இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களோட வரி பணத்துல மக்களுக்கே போய் செய்யற நாங்க ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நீங்க ஆசை பண்ணா இதே மாதிரி ஒரு கேஸ் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போடுங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, ரீல்ஸ் போடாதீங்க சார். நல்லது எது செஞ்சாலும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படணும். நீங்க இல்ல, உங்க தாத்தாவே வந்தாலும் திமுக காரனை மிரட்டி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அதுக்கான பதில் 5 நிமிஷம் பேசும்போதே திமுக காரங்க எல்லாம் ஓடிட்டாங்க. வாயத்தோர சிஎம்னு சொல்றாங்க. எங்க தாத்தா கேட்கல, நீங்க தான் போட்டுட்டு வந்தீங்க, நாங்க தான் கேட்டோம். வாயை திறந்து 5 நிமிஷம் தான். நீங்க எல்லாம் சட்டப்பிரிவுல பார்த்திருப்பீங்க, 5 நிமிஷம் தெம்பு இருந்தா தானி இருந்தா எந்த பார்ட்டி ஃபண்டு என்ன எதுன்னு கேட்டுக்கலாம்ல. வெறும் பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னானே சண்டையெல்லாம் எந்திரிச்சு விட்டு ஆகும்னு கத்திட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு அப்படியே வெளியே போனா என்ன அர்த்தம்? என்ன நீங்க கேட்டீங்களா பார்ட்டி ஃபண்ட்னா ஆதாரம் கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆதாரத்தை ஒன்னா கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தங்களா வெளிநாடு போயிட்டு இருக்காங்க, மூஞ்சி மேல மறு வச்சுட்டு மாறு வேஷத்துல தசாவதார வேஷத்துல சுத்திட்டு இருக்காங்க. சார் ஆள் இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லுங்க, தலைவர் பிடிச்சி ஜெயில போடுவார். சட்டசபை சினிமா தியேட்டர் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் பாக்குறப்ப மாத்திட்டாங்க, சட்டசபை ஒழுங்கா மாத்திட்டாங்க. இதுல நீங்க பாத்திருந்தீங்கன்னா முன்னாள் மதுரையில ஒரு பொறுப்பு அமைச்சர் இருந்தாரு. அவர் அவர் நடிச்ச, அதாவது முன்னாள் துணை முதலமைச்சரை பாராட்டி பேசியிருப்பாரு. நீங்க பாத்துப்ப, உதயநிதி தான் நடிச்ச படமோ கெத்து, நீங்க தான் எங்க சொத்துன்னு நினைச்சீங்க. அப்ப அது சினிமா தியேட்டரா தெரியலையா? இதுல அவர் என்ன சினிமா கருத்துக்கள் பேசினாரு? அவரோட தொனியே அப்படித்தான். பேசுறது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. எம்ஜிஆர் பேசவே மாட்டார், செயல்ல காட்டுவார். ஜெயலலிதா அம்மா பல லாங்குவேஜ்ல பல இதுல பேசுவார், அதனால செயலையும் காட்டுவார். அதனால அவரோட தொனி பத்தி பேச இங்க யாருக்கும் தகுதி கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்பீச் இருக்கும். நோக்கம் என்ன? மக்கள் சேவை தானே நோக்கம். அந்த நோக்கத்தை தானே கொடுத்துட்டு இருக்காரு. அதான் அப்படித்தான் கொடுப்பாரு, அப்படித்தான் பேசுவாரு. அப்படி இருந்தா வெளியே வராம ஆப்சென்ட் ஆயிட்டு போங்க. எப்படி இருந்தது தளபதியோட ஸ்பீச்? முதலமைச்சர் ஸ்பீச் எப்படி இருந்தது? தளபதி ஸ்பீச் மாசா இருந்தது. என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான பதில் எல்லாமே அவர் இங்கேயே சொல்லிட்டாரு. இன்னும் என்ன வேணா கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் நாங்க ரெடியா வச்சிருக்கிறோம். தேங்க்யூ. கண்டிப்பா 100% உண்மை. அவர் 41 பேர் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கிறாரு. எந்த அரசியல் தலைவர்களும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. சாதாரண நம்ம குடும்பத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட யார் காலிலையும் விழுந்து கும்பிட மாட்டோம். ஆனா அவர் அப்பேற்பட்ட இடத்துல இருந்து அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுருக்காரு. அதை உண்மையா மனசார அவர் விழுந்து கும்பிட்டுருக்காரு. அதற்கான பரிசு தான் அவர் சிஎம் முதலமைச்சரா நம்ம உட்கார வச்சிருக்கோம். 49 குடும்பத்துக்கு அரசாங்க வேலைன்னு சொன்னாரு. அது எதிர்க்கிறாங்க மத்த கட்சிலாம். எதுக்கு அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க? ஏன் கொடுக்க கூடாது நான் கேக்குறேன். அவங்க ஒண்ணு லட்சாதிபதி கோடீஸ்வரங்களுக்கு தூக்கி கொடுக்கல. அவங்க அவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அப்ப யாரும் எதுவும் கேட்கல. அவங்க இல்லாதப்பட்டவங்க தானே, அவங்க கொடுத்துட்டு போறாங்க. நல்லா இருக்கட்டுமே, அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டுமே, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் அதுக்கு எதிராக போராட மாட்டாங்க. இப்ப கட்சிலாம் திமுக காரனை மிரட்டி பார்க்க முடியாதுன்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சொல்றது முடியல. அவங்க மிரட்டுறதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய லெவல்ல இல்ல, இறங்கிட்டாங்க. நீங்க குடும்பமா பண்ணிட்டு உங்களை இறக்கி உட்கார வச்சிட்டாருல, அவர் உங்களை மேல ஏறிட்டாருல. இன்னுமா என்ன நீங்க அந்த தைரியத்துல என்ன தைரியத்துல பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவ இருந்துட்டு போறோமே, அது நாங்க ஒரு புதுசான ஒரு தொடக்கமா இருக்குதே. நாங்க ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்கிறோம். அதாவது ரீல்ஸ்ல உண்மையான ஆட்சி நடத்துறோம். நாங்க எங்களை எங்கேயுமே மீட்டிங்க்கு விடல. இந்த டைமிங் கொடுத்தீங்க, இங்க மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் நாங்க எதுல கன்வே பண்றது? மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்றது? எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் போன் தான். அது மூலியமா போனோம், அது மூலியமா ஜெயிச்சிட்டோம், உட்காந்துட்டோம். இனிமேட்டும் உட்காந்துதான் இருப்போம். எங்களுக்கு நல்லது செய்வார், நிறைய செய்வார், சேஞ்சஸ் இருக்கு, நிறைய செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அவர் மேல எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கோம். அவர் நல்லா செய்யணும், அதான் எங்களோட எல்லாத்தோட ஆசை. இந்த 2 மாசத்துல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. 2 monthsக்கே இவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னா 5 yearsல நிறைய மாறிடும். கண்டிப்பா மாறிடும், நாங்க நம்புறோம். கண்டிப்பா ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் அப்ப இந்த கிரௌட்ல நாங்க இருந்தோம். ஆக்சுவலா லைவா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் இப்போ இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து இவ்வளவு ஸ்பீச் கொடுத்தப்போ எல்லாருக்கும் தெரியும் அது எதனால நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு.
ஆனா நான் பேசுற மாதிரி ஏன் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு? அது வந்து அவர் பேசின விஷயங்களை வந்து எதிர்த்துட்டு அவங்க அப்படி எந்திரிச்சு அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க பதில் சொல்லணும்ல, இவர் பேசும்போது பதில் அவங்க கொடுக்கணும்ல ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டி. பட் ஆனா அவங்க எந்த ஆன்சர் பண்ணாம எந்திரிச்சு போறதுங்கிறது கிரிட்டிசைஸ் பண்றாரு விஜய்.